வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல இசைக்கு காது கேட்காது அப்படின்னு தாலி பிரிச்சு கோர்க்கும் நிகழ்ச்சியில ஒரு பெரிய குண்டை சுபத்ரா தலையில இறக்கிட்டாங்க நம்ம ருக்கு. அதோட அதிர்ச்சியில சுபத்ரா கொந்தளிக்கிறாங்க. என்ன காது கேட்காத ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த பாருங்க, ஜாதக பொருத்தமும் அவளுக்கு சரியில்லை. ஜாதகம் மாத்தி தான் அவளே இந்த கல்யாணத்தை உங்க எப்படியாவது விசால கல்யாணம் பண்ணணும்னு அவ இந்த வேலையை பண்ணுனா அப்படின்னு நம்ம இசைக்கு மேல அவ்வளோ பெரிய பழிய உருட்டி தள்ளுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டமா நம்ம இசை எனக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம், நீ ஒரு பொம்பளை கணங்கியா இருந்தா நேற்று அவ்வளோ போதையை ஏற்றி நீ வர நேரம் டூ வீலரில் என்ன கலாட்டையெல்லாம் பண்ணுனா, அதோட பார்த்தோன்னா நீ ஒரு அப்படியே ஒரு ஆம்பளை என்ன செய்யுமா அதே மாதிரி நடந்துக்கிட்ட. நானும் அந்த இதெல்லாம் குடித்தேன் அப்படின்னு கேட்குறாங்க இசை. ஆமாம், நீ பண்ணதை உனக்கே பார்த்தா அப்படி இருக்கும், அவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்ட, நீ ஒரு பொம்பளையே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசையை வெளுத்தெடுக்கிறாங்க விசால். ஐயோ, நான் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் உணர்வில்லாமல் பண்ணிட்டேன், செய்யதெல்லாம் செய்துட்டு உணர்வில்லாமல் பண்ணினியா அப்படின்னு அந்த இடத்துல விசால் திட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நீ எப்படி பார்த்தாலும் 2 தம்பதிகளுக்கும் தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்லிட்டு போனதுனால கண்டிப்பாக வச்சிட வேண்டியதான். அது நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அது வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா முடிவு பண்ணுறாங்க. அதோட 2 ராகவும் ஸ்ரீஜாவையும் விசாலையும் இசையும் ரெடி ஆகுறாங்க. நம்ம ருக்கு யோசிக்கிறாங்க, என்ன அவள் மட்டும் பெரிய புளியங்கொம்பு மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, என் பொண்ணு இங்கே கஷ்டப்படுறா ராகவ நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. இந்த இசை வயிறறிஞ்சு சொல்ல, இதை சொதப்பதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்க நேரம் தான் இசைக்கு காது கேட்காது. இந்த விஷயம் நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்ச விஷயம், அதை கண்டிப்பாக சுபத்ராவுக்கிட்ட போட்டு உடைக்கணும். அப்போ கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவா. அந்த விசாலம், என்ன நான் இவ்வளோ பாட்டு பாடுறேன், என் மனைவிக்கு காது கேட்காதா அப்படின்னு வெந்து சாவான். அப்படியே இசை அந்த வாழ்க்கையிலேருந்து விலகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன். என் பொண்ணை வாழ விடாமல் பண்ணுன அந்த இசைக்கு இதுதான் நான் கொடுக்கக்கூடிய பதிலடி. அதுவும் இல்லாமல் போலி ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக நுழைஞ்சா அப்படின்னு அந்த இடத்துல போடணும் அப்படின்னு செம்மையாக ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க நம்ம ருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவான், தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் விசாலுக்கு கடுமையான கோபம். என்ன தாலி பிரித்து கோர்க்க ஃபங்க்ஷனா? இந்த இசையை கல்யாணம் பண்ணதை ஒரு கெட்ட கனவாக மறந்துடலான்னு பார்த்தா இப்போ தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு கேடு. இப்போ என்னடா பண்ண அப்படின்னு கொந்தளிக்கிறானா. ஆனால் அம்மாவோட ஆர்டர் ஆச்சா, தப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா எப்படியோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு நுழைஞ்சு அந்த விசால தலையில் அடித்து பிளாட் ஆகிட்டேன். இதோட இவன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் யார் என்னை கண்டுபிடிச்சி சுபத்ராட்ட உண்மையை கொட்டணும் அப்படின்னு நினைக்காங்களோ அவங்கள போட்டு தள்ளது தான் என்னோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. நம்ம ராகவ இந்த ஃபங்க்ஷன் ஸ்ரீஜா கூட எனக்கு தேவையில்லை, நான் எப்படியாவது வர்ஷினியை கல்யாணம் பண்ணணும் அந்த நம்பிக்கையில் தான் நான் உயிரோடையே இருக்கேன். இந்த ஸ்ரீஜா கூட வாழணும்னா கண்டிப்பாக அது நரகத்தில் வாழறதுக்கு சமம். நான் அவள் கூட எந்த காலத்துலேயும் நான் சேர்ந்து வாழ போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ராகவ். இதில் அம்மா வேற தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பேச்சை நான் மீறினதே கிடையாது. அப்படி இருக்க நேரம் அவங்க பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காம தான் நான் உயிருக்கு உயிராக இருந்த வர்ஷினியை விட்டுட்டு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணேன். இப்போ ஸ்ரீஜா கூட தாலி பிரிச்சு கோக்க ஃபங்க்ஷன், இவ வர்ஷினியை கொல்ல துணிஞ்ச இவ, இப்போ நான் என்ன பண்ணுது அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம ராகவ். இந்த சைடு எல்லாரும் ரெடி ஆகுங்க, அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம சுபத்ரா சொல்ல நேரம் நம்ம இசையை புறப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஸ்ரீஜாவை புறப்படுறாங்க. நம்ம சிந்தாமணி பார்க்குறாங்க, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக கூடிய சீக்கிரம் சுபத்ரா அன்னைக்கு கையில இருந்து சாவி குத்துற வாங்கிரு அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா சொல்றாங்க. ஸ்ரீஜா சொல்றாங்க, அது மட்டுமா நான் செய்யணும்னு இருக்கேன், நான் ஆண்டுகிட்டே தூக்குல சுபத்ரா தொங்கணும், அதை பாட்டு நான் சந்தோஷப்படணும், அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும், ஏன் சிந்தாமணி நீ வந்தாலும் அதே கதிதான், உன்னை விட போறது இல்லை நீ, அதனால எனக்கு சாதகமா இருக்கிறது வரதான் இந்த வீட்டில் சீட்டு
வேஸ்ட்டு உனக்கு. அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து என்ன மீறினா எல்லாத்துக்கும் அதே கதி தான். விஷால் அப்படி தலையில் அடித்தது மாதிரி தான் என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கள் அம்மா பழி வாங்கினவங்கள கண்டிப்பாக வந்து கொல்லணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ருக்கு கண்டிப்பாக நான் உண்மையை போட்டு உடைக்க போகிறேன், நீ மட்டும் நல்லா இருந்து என் பொண்ணு அழுது சாகிறத பார்க்க எனக்கு வந்து அப்படியே மனசுக்கு இறுகி போச்சு. இசை கண்டிப்பாக உனக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்படியாவது அந்த தாலி பிரிச்சு கோக்கும் ஃபங்க்ஷனில் போய் உண்மையை கொட்டி சுபத்ரா கையாலே வந்து வெளியே தள்ளணும் இந்த இசையை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. தாலி பிரிச்சு கோக்கும் ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம இசையையும் வந்து விஷாலும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராகவும் ஸ்ரீஜாவும் இருக்கிறாங்க. இசையை பார்த்து கடுப்பாறாங்க நம்ம ருக்கு. இந்த பாரு, இந்த இடத்துல வீட்டில் மூத்த மருமகளாக என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ முக்காடு போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இப்போ தாலி பிரிக்க உச்சி கோக்கும் ஃபங்க்ஷனாக உனக்கு கேடு உன்னை விட போகிறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம ருக்குமணி. அதோட சுபத்ரா காட்டி இந்த பாருங்க ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட இசையை பற்றி சொல்லணும், என்ன விஷயம் அப்படின்றது அதிர்ச்சியில் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம இசையை வச்சு போட்டு உடைக்கிறாங்க. இவளுக்கு ஒரிஜினலாகவே காது கேட்காது அப்படின்னு உள்ள தகவலை சொன்னோன்னா அரண்டு போகிறாங்க சுபத்ரா. என்ன உண்மையாட்டே இந்த இசைக்கு காது கேட்காதா? ஆமாம், காது கேட்காது. அப்போ எப்படி இவ பேசுகிறா? அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய அந்த வாயை அசைவை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கா. உண்மையாட்டே இவளுக்கு காது கேட்காது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. இந்த உண்மையை மறைச்சி என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜாதகப்பட்ட மாற்றி தான் இவளை இந்த வீட்டுக்கு மருமகா வந்திருக்கா, இவளே மாற்றிக்கிட்டா, இவள் வந்து ஒரு ப்ராடு, இவளுக்கு ஒரிஜினலாக பொருத்தம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன பொருத்தம் கிடையாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்படி இருக்க நேரம் இதை ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் முன்னாடியே வந்து சொல்லலை, சரி இருக்கட்டும், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வாழ்ந்துட்டு போட்டோன்னு நினச்சேன். ஆனால் இவ என்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு அவள் இந்த வீட்டுக்கு மருமகளானாலோ அன்னைக்கே இவளை நான் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சுபத்ரா, இசை எலும்பு, இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மதம் இல்லை, நீ காது கேட்காது ஏமாத்திருக்கா, அதுவும் இல்லாமல் பொய் ஜாதகத்தை எழுதியிருக்கா, நான் ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து நினைப்பவ. ஜாதகம் தப்பால் ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு உயிரி போயிட்டு என்ன மறுபடியும் வந்து நான் யாரையும் இழக்க விரும்பலை, அதனால் தயவு செய்து என் பையன் நல்லபடியாக வாழணும், நீ ஜாதகம் சரியில்லாதனால நீ போயிடு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. அம்மா என்னம்மா இது அப்படின்னு வந்து வர்ஷினி வந்து ருக்க பார்க்குறாங்க. எதுக்காக இசை அக்காவை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்த, அவள் வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னான்னு உனக்கு தெரியாது, அக்கா அக்கான்னு நீ தான் விசுவாசம் காட்டிகிட்டு இருக்கா, ஆனால் அவள் உனக்கு செய்த துரோகத்துக்கு இதெல்லாம் தூசி, கண்டிப்பாக வந்து இவளை எல்லாம் வந்து கண்ணிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டுறாங்க. நம்ம விசாரி இதுதான் சாக்கு, நம்ம இசை கூட வாழ்க்கையை முறிச்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க.